ஓசூர்லேருந்து ஜெயவேல்ன்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவங்களுடைய மகள் சத்யா அவங்களுக்காக ஒரு சந்தேகம் கேட்டிருக்காரு. இவங்களுடைய பிறந்த தேதி 7/10/1988, மகம் 3ஆம் பாதம், சிம்ம ராசி, வயது 28. திருமணம் தடையாகவே உள்ளது. நீண்ட நாட்களாகவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். திருமணம் கைகூடி வரவில்லை. இதற்கு நாங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து கூறுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களுடைய மகளுடைய திருமண தடைகள் நீங்கிறதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் நம்ம செய்யலாம் சுவாமிஜி? நீங்கள் கேட்டதுக்கு இவளுக்கு என்ன மாதிரி பரிகாரம் சப்தரிஷி வாக்கியப்படி பண்ணால் திருமணம் சிறப்பாக முடியும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு ஒரு அருமையான பதில் வந்திருக்கு. ஏற்கனவே பார்த்து விலகி போன ஒரு ஜாதகம் தேடி வரும். ஏற்கனவே உங்கள்கிட்ட திரும்பி போன ஜாதகமே தேடி வரும்னு வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இன்னொரு ஜாதகம் மூல நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் வரும்னு வருது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, இந்த ரெண்டுமே நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு, வேண்டாம்னு சொல்கிறதுக்குரிய வாய்ப்பு 100% உண்டு. ஆக இதுக்கு என்ன சொல்கிறோன்னா, சில நேரங்களில் வலிய வர பொருளை வேண்டான்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு காரணத்தால் சரியான தெளிவில்லாத நிலையில் நம்ம விட்டுடுறோம். ஆக கடைசி நேரத்தில் நம்ம விடுறதுனால நமக்கு வர வேண்டிய அருமையான பலன் தள்ளி போயிடுது. இன்னும் ஏதாவது சிறப்பாக வருமா நீங்கள் நினைக்கிறீங்க. ஆக எதுக்கு இதை சொல்ல வந்தோன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய காலத்தில் அந்த பொருள் கிடைக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். வாழ்க்கையிலையும் அதேமாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது சரியாக பயன்படுத்திக்கணும். இன்னொரு முறை வரும்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது நல்ல காற்றாக இருந்தாலும், கடல்லேருந்து வரக்கூடிய அலையாக இருந்தாலும், வாழ்க்கையில் அதிர்ஷ்ட நிலைகளும் ஒரு முறை வந்ததுன்னா மறுபடியும் அது வரும் நீங்கள் உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் இப்போ வரப்போகிற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க. கடவுள் மறுபடியும் ஒரு நல்ல வாய்ப்பு தர, நீங்கள் மூலம்னு தள்ளாதீங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஏதோ ஒரு கசப்பில் மறுபடியும் அதே ஜாதகம் தேடி வரும்போது நீங்கள் ஏற்றுக்கலாம். அதில் எந்த விதமான பாரபட்சங்களையும் காட்டாதீங்க. இந்த வைபவ லட்சுமி பூஜைன்னு ஒரு புக்கு விற்கும். இந்த வைபவ லட்சுமி பூஜைன்னு எப்படி பண்ணுறதுன்னு ஒரு புஸ்தகம் கிடைக்கும். இந்த வைபவ லட்சுமி பூஜைன்ற அந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் அதில் சொல்லப்பட்டபடி நீங்கள் பூஜை பண்ணுங்கள். பலன் உங்களுக்கு சிறப்பான பலன் காத்துருக்கு. அதை தவிர ஒரு 6 திங்கக்கிழமை சூரியன் உதயமாய் மறையிறதுக்குள்ளே பாரிஜாதம் சொல்லக்கூடிய அந்த பவழமல்லி மரக்கண்ணை வாங்கி கோயில்லையோ பொது இடத்துலையோ கோயிலோட நந்தவனத்துலையோ கோயில் வாசலில் கூட வைங்க. பலன் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் இது பலன் தரும் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இந்த விவாகத்துக்கோ வேறு தடைகளுக்கோ மரம் நட்ட உடனே அது வளருதா இல்லையான்றதை பற்றி அக்கறை இல்லாமல் நட்டதோடு என்னோடய வேலை முடிஞ்சுடுத்து பலன் தரும்னு தவறாக நினைக்க வேண்டாம். அப்போ நீங்கள் மரத்தை நட்டுட்டு ஆடு மாடு மேய்ஞ்சாலோ போயிட்டாலும் அது பலன் கிடைக்காது. மறுபடியும் நீங்கள் நல்லா நட்டு வளர்ந்தால் தான் பலன் கிடைக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாள், இந்த பவழமல்லி நடுனா உடனே அந்த மரத்துக்கு தண்ணி விடுறேன்னுவா. மறுபடியும் சொல்கிறேன், வளர்ந்த மரத்துக்கு தண்ணி விடுறேன்னு சொல்கிற முட்டாள்தனத்துக்கு நீங்கள் போகாதீங்க. வளர்ந்த மரம் தானே வேர் தேடி போய் தண்ணி எடுத்துக்கும். அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். காலையில் 11:12க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஏதாவது முக்கியமாக யார்ட்டாவது பேசணுன்னா அதுக்கு முன்னாலே பேசிடுங்க. இல்லைன்னா இந்த 3 நாளை விட்டுருங்க. வியாழன் வெள்ளி சனி போட்டோம், சந்திராஷ்டமெல்லாம் முடிஞ்சு அப்புறம் பேசிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை போய் பேசிக்கலாம். இன்று காலை 11:12க்கு மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. ஆகவே கவனமாக இருக்கவும், அதிகமாக பேசக்கூடாது, அதிக பிரசங்கித்தனமாகவும் பேசக்கூடாது, அவையடக்கத்துடன் இருக்க வேண்டும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதற்கிணங்க நல்ல மென்மையான இனிமையான வார்த்தைகளை சொல்லி யாரையாவது திட்டணும்னா கூட அது அவங்களுக்கு புரியாதபடி ஒரு ஜோக் அடித்து திட்டணும். அவங்க ஜோக்குன்னு நினச்சிட்டு அவங்களும் சேர்ந்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம திட்டுறோங்கிறதே தெரியக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப நகைச்சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேச்சின் மூலமாக இன்றைய தினம் நீங்கள் அனைவரையும் அணுக வேண்டும். யாரையும் கடிந்து பேசுவது கூடாது. இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள். காலையில் 11:12க்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். விசாக நட்சத்திர நாள் என்பதால் இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்யுங்கள். மாதம் விசாகத்துக்கு எல்லா கோவில்லையும் முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும். கழுகுமலையிலே விசாகம் ரொம்ப விசேஷம். கழுகுமலைன்னு ஒரு ஸ்தலம், முருகனுடைய கோவில். கோவில்பட்டிக்கு அருகில் இருக்குது. கோவில்பட்டி தாண்டி போனோன்னா திருநெல்வேலி போகிற ரூட்டில் கழுகுமலை வரும். அந்த கழுகுமலை
தலத்திலே முருகனுக்கு விசாகம் ரொம்ப விசேஷம். விசாக நட்சத்திரத்தன்று முருகன் வழிபாடு செய்வது தொன்று தொட்டு இருந்து வருகின்ற ஒரு வழக்கம். ஆகவே நீங்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு செய்து கொண்டிருங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம். ரிஷப ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் ராசிக்கு 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். தொழிலிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். சாதாரண வளர்ச்சி இல்லை, நல்ல வளர்ச்சி, கணிசமான வளர்ச்சி. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, என்ன வியாபாரமாக இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதேனும் துறைகளில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம் என்று இதை சொல்லலாம். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை புதன் சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கிறது. ராசி அதிபதியும் புதனும் இணைந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலின் வாயிலாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அனைத்தும் கிடைத்துவிடும் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு அற்புதமான நாள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரன் காலை 11:12க்கு 6ஆம் இடம் சென்று அங்கே செவ்வாய் சனியோடு ஒன்றாக சேருகின்ற ஒரு கிரக அமைப்பு. இன்றைய தினத்திற்கான முக்கியமான கிரக மாற்றம் என்னவென்றால், சந்திரன் காலை 11:12க்கு துலாமிலிருந்து நகர்ந்து விருச்சிகத்திற்குள் செல்கிறது. விருச்சிகத்திற்குள் சென்றதும் செவ்வாய் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களெல்லாம் மிதுன ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருப்பதால் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நீங்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கின்ற முயற்சி இப்பொழுது பலனை கொடுக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய, பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. தொழில் தொடர்பான அனைத்து வேலைகளும் இப்பொழுது வெற்றிகரமாக நடந்து முடிந்துவிடும். தொழிலை மிக அற்புதமாக விரிவுபடுத்துவீர்கள். தொழில் ஸ்தானம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, தொழிலிலே ஒரு முன்னேற்றம் ஏற்படும், ஒரு பிடிமானம் ஏற்படும். இந்த தொழிலை நம்ம இன்னும் கூட நல்லா பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் விதத்திலே, உங்களுக்கு ஊக்கமளிக்கும் விதத்திலே உங்களுக்கு வருமானங்கள் எல்லாம் வரும். ஆகவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது காலை வரையிலே. பிறகு 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சென்று அங்கே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய செவ்வாயோடு ஒன்றாக இணைந்து விடுகிறது. சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனினும் சந்திரன் சனி சேர்க்கை ஏற்படுவதால் மனதிற்குள் தேவையில்லாத சில எதிர்மறை எண்ணங்களெல்லாம் ஏற்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் புறக்கணித்துவிட்டு தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்மைகள் நடக்கும். நீங்கள் முயற்சி செய்தால் எதுவாக இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலெல்லாம் நீங்கள் கலந்து கொள்வீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயமாகும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 12 குடையவன் 4ஆம் இடம் சென்று நீச்சமடைவதால் யோகம். 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். 4ஆம் இடம் சென்ற பொழுது விரையாதிபதி நீச்சமடைந்து விட்டதால் லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. தன லாபாதிபதியாகிய புதன் சுக்கிரனோடு இணைந்து ராசியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி.